ஜெபம் பண்ண கடவோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் பதில் கொடுக்கிறவரே, இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் வரவும் உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் தேவன் பாராட்டுகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனைகள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 403 பாமாலை 252 பாடுவோம். என்றென்றும் ஜீவிப்போர் அதரிசனர். கீதம் 403 பாமாலை 252 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாயில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. கர்த்தாவே என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடி உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதல் இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால்
இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவும். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தின்படியே நிர்வாகிக்கும் குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தபதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை மகிழ்ச்சி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட தாபத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 18 வசனங்கள் 1 முதல் 6 முடிய. சங்கீதம் 18 வசனங்கள் 1 முதல் 6 முடிய. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சீட்டிக் கொண்டது, என்னை பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி பயப்பட்டேன். சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சத்தத்தை போய் செவிகளில் ஏற்று. என்றென்றைக்கும் 1 மகிமை உண்டாவதாக.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகள் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபேரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையில் இருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடே இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும் படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பி போன போது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். ரோமர் 12:1 முதல். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூரணமாயிருக்க சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்கிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தின் அநேக அவயங்களாயிருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கின்றோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளவர்களாகினபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. எல்லாரும்
வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 10வது ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 9ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தி குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, திருமணம் என்னும் பரிசுத்த பந்தத்திலே இணைக்கப்பட்டவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாகவும் பலமாகவும் இருக்கும்படிக்கு உமது கிருபையை தந்தருளும். கிறிஸ்துவும் திருச்சபையும் ஒன்றாயிருப்பது போல கணவன் மனைவியும் இணைந்திருக்கும் மகா ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. முப்பிரினுள் சீக்கிரமாய் அறுபடாது என்கிற சத்தியத்தின்படியே எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் உம்மோடு இசைந்திருந்து ஒருவருக்கு ஒருவர் அந்யோன்யமாயும் ஏற்ற துணையாகவும் ஜீவிக்கவும்
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வரும் பாக்கியத்தை சுதந்தரித்து தங்கள் வீட்டை கட்டிக்கொள்ளவும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு கிருபை செய்தருளும். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதினம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் நமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியக்கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தனத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வர் என்று வாக்கரிலே இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமணம் கல்லடிக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்தாலத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்க முடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டுடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் பாராட்டின அந்த பெரிய ஈவுக்காக, கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட சாதை அவர்கள் இந்த வாய்ப்புகளை நமக்கு வழங்கி கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாதை அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களுக்காக ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை ஊழியங்களை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. பல ஆயிரங்களை நாங்கள் செலவழித்து கொண்டு வருகிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்துக்கு செல்ல முடியாத அநேக வயோதிப நிலைமைக்கு அருமையான பிள்ளைகள், பலவீனப்பட்டவர்கள், முதியோர் இல்லங்களில் வசிக்கின்ற பிள்ளைகள், அயல் நாடுகளில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கிறதாக என்னோடு கூட அவர்கள் தொலைபேசி மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் அவர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஊழியங்களை செய்யும்படியாக தேவன் செய்த கிருபைகளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் மனம் வந்து தாங்கு முன் வர உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
நிச்சயமாகவே அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் ஆயிரம் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வாரத்தில் இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற செங்கல்பட்டு மாவட்டம் அனுப்புரம் டவுன்ஷிப் அருகாமையில் இருக்கின்ற நரசன்குப்பம் பகுதியை சார்ந்த அருமையான ஐயா திரு பி வல்லபாய் ஜான் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். உடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி கிரேஸ் வல்லபாய் அம்மா அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான குடும்பத்தினர், நம்முடைய ஊழியங்களை அதிகமாய் நேசிக்கின்றவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். அது மாத்திரமல்ல, தங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்தையெல்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற மிகுந்த பாரத்தோடு கூடி ஊழியம் செய்து கொண்டு வருகிறவர்கள். விசேஷமாக அருமையான ஐயா திரு வல்லபாய் ஜான் அவர்கள் இந்திய மிஷன் சங்க ஊழியங்களை அவர்கள் மிகுந்த சிறப்போடு கல்பாக்கம் பகுதியிலே அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது: நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் தாமே தர்மையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே தாங்கி ஆதரித்து பலப்படுத்தி எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் ஆரோக்கியத்தினாலும் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அவர் பலப்படுத்துவாராக. அது மாத்திரம் தேவன் அவர்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய மகன் திரு பிபிஜே ஜெஸ்வின் அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி டெய்சி ஜெஸ்வினுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வாரத்திலே அவர்கள் தங்களுடைய திருமண ஆண்டை காணும்படியாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆண்டவர் தாமே இவருடைய குடும்ப வாழ்வை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. உன் பிள்ளைகளும் பந்திய சுற்றிலும் ஒளிமர கண்ணுகளைப் போல் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி அவர்களையும் அவருடைய அருமையான சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மென்மேலும் பெருக பண்ணுவாராக. பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நல்ல சுகத்தையும் பலனையும் நீடிய சுக வாழ்வையும் ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் உயர்த்துவாராக. அவர் கொடுத்த அன்பு மகன் லெவின் ஜாஷுவாவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான மகனும் இந்த நாட்களில் தன்னுடைய பிறந்த நாளை காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே அன்பு பிள்ளையை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமதிகமாய் விருத்தி அடைந்த வார்த்தையின்படியும் தர்மையான குழந்தையை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. அதே போல் அடுத்த மகன் ஜெபின் எபனேசருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான பிள்ளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்புவாராக. அதே போல் அவருடைய அன்பு மகள் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற அருமையான சகோதரி திருமதி ஆனி ரேச்சல் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய கணவர் சாந்தகுமார் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தூர தேசத்திற்கு அருமையான தர்மையான குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அன்பு மகன் ரேலி ஐசக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான குட்டி பிள்ளையும் கூட கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்கி பலப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மையான ஈவுகளையும் கொடுத்து ஆண்டவர் வழிநடத்துவாராக. அது மாத்திரமில்லை, இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் ஜெபிக்கின்ற உதவி செய்கிற தாங்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை ஒரு துதி ஆராதனையாக நாம் கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம். நம்முடைய திருச்சபையின் அருமையான பாடகர் குழுவினர் இந்த ஆராதனையை, இந்த துதி ஆராதனை நடத்த இருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதைத் தொடர்ந்து தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்க அருமையான சகோதரர் அருள் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரர். அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபத்தோடு கூட காத்திருப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய துதி ஆராதனையில் பங்கு பெறும் அனைவருக்கும் கலிடைக்குறிச்சி CSI கிறிஸ்துநாதர் ஆலய பாடகர் குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீதம் 100:2 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து என்று. நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று இயேசு போதிக்கிறார். ஆம், இன்று நாம் ஒவ்வொருவரும் இந்த துதி ஆராதனையிலே பங்கு பெற தேவனாலே இங்கு கூடியிருக்கிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரை நோக்கி
நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே, இந்த துதி வேலையிலே உம்மை நோக்கி பார்க்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, பாடகர் குழுவாக நாங்கள் இந்த துதி ஆராதனையை ஏறெடுக்க இருக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் ஆண்டவரே இங்கே மகிமைப்படுவதாக. நாங்கள் அல்ல சுவாமி, நாங்கள் ஒன்றும் மேன்மை பாராட்டிக்கொள்ள ஒன்றும் அல்ல ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம். தேவன் தாமே அப்பா இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமே ஜெபங்களுமே ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆம், நம்முடைய ஆண்டவர் துதி ஸ்தோத்திரங்களுக்கு பிரியப்படுகிறவர். சங்கீதக்காரன் இப்படியாக எழுதியிருக்கிறார் 18:3, துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவரே என்று, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று. நாம் துதிக்க துதிக்க நம்மளுடைய கட்டுகள் எல்லாம், தடைகள் எல்லாம் உடைந்து போகும். 2 நாளாகமம் 20:22 இவ்வாறாக சொல்கிறது, அவர்கள் பாடி துதி செய்து தொடங்கின போது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று. சங்கீதக்காரன் 34:1 சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று. கேருபீன்கள், சேராபீன்கள், தூதர் சேனைகள் யாவும் நம்முடைய ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கின்றன. சங்கீதம் 156 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா. ஆம், நாமும் இணைந்து கர்த்தரை துதிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடல்களை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம் தேவனை. இன்று நாம் ஒரு சில பாடல்களை பாடி இந்த துதி ஆராதனையில் தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். முதலாவதாக ஒரு பழைய பாடல், இயேசுராஜனின் திருவடிக்கு என்ற பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலில் ஏசாயா 43:5 சொல்லியிருக்கிறபடி, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே போல், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. இந்த பாடல்களில் வருகிற இந்த வரிகளை அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் நாம் இந்த பாடல்களை பாடுவோம். முதலாவது இயேசுராஜனின் திருவாடிக்கு நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். சரீரத்தை படைக்கிறோய், சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 என்று நாம் பாடணும். ஆம், இந்த பாடல்களில் ஆண்டவர் பயம் நீக்கும் துணையாய் இருக்கிறார் என்று நாம் பாடணும். ஏழையை ஆற்றி தேற்றுகிறவர் காப்பவர் என்று பாடணும். ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறேன் என்று பாடணும். நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் ஆண்டவருக்கே படைப்போம். இப்பொழுது கூட இரண்டாவதாக ஒரு பாடலை பாட இருக்கிறோம். எந்தன் ஜெபவேளை உமை தேடி வந்தேன் என்ற பாடல். ஜெபம் என்பது
நாம் ஆண்டவரோடு கொண்டிருக்கும் உயிருள்ள ஒரு உறவாகும். ஜெபத்தின் மூலம் அவரை நாம் தேடவும் அவருடைய சித்தத்தை அறியவுமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம் இந்த பாடல்களை உணர்ந்து இந்த பாடலை உணர்ந்து நாம் பாட ஒவ்வொருவரையும் அழைக்கிறோம். லூக்கா 18:1 இப்படியாக எழுதியிருக்கிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. ஆம், நம் வாழ்க்கையில் நமக்கு நிறைய நேரங்களில் சோர்வுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட நாம் ஆண்டவரை சோர்ந்து போகாமல் எல்லா நேரத்திலையும், எல்லா காரியத்திலையும், எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் ஒன்றே நாம் ஆண்டவரோடு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உறவாகும். ஆண்டவரோடு நாம் பேச அது ஜெபம் ஒன்றே நமக்கு ஏற்ற காரியமாக இருக்கிறது. ஆகவே ஆதியாகமம் 5:24 ஏனோக்கு இப்படியாக சொல்கிறார். ஆதியாகமம் 5:24 தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என வாசிக்கிறோம் ஏனோக்கை பற்றி. ஆகவே நாம் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் ஜெபம் ஒன்றே அவரோடு கூட நாம் உறவாட முடியும். ஜெபத்தின் மூலமாகவே நாம் அவரோடு கூட உறவாட முடியும். ரோமர் 15:32 நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக போராடி ஜெபிக்க ஒவ்வொருவரையும் அழைக்கிறோம். அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஜப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. இந்த ஜப வேளை உமை
அது தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். மூன்றாவது பாடலாக என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் என்ற பாடலை நாம் பாட இருக்கிறோம். இந்த பாடலில் ஆண்டவர் மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்று நாம் அவரை போற்றி பாட இருக்கிறோம். ஆம், நாம் செய்யும் பாவங்களை குறித்து உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து நாம் அதை விட்டு விடும்போது ஆண்டவர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தருகிறார். ஏசாயா 1:18 இப்படியதாக எழுதியிருக்கிறது, உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக பாடுகிறார் 103:12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று. இவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக பகிர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த பாடலின் அர்த்தத்தை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை நாம் பாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாடலை எழுதியவர் சத்யநாதன் பிள்ளை என்பவர். இந்த பாடலை நாம் பாடல்கள் குழுவாக இந்த துதி ஆராதனையிலே மூன்றாவது பாடலாக நாம் பாடுவோம். அடுத்த பாடலாக சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். அல்லேலியா என்ற எபிரேய வார்த்தைக்கு பிரைஸ் த லார்ட் என அர்த்தம். ஏசாயா 66:2 இப்படியாக எழுதியிருக்கிறது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயின என்று. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று எழுதியிருக்கிறது மத்தேயு 24:35. ஆகவே நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போற்றி இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனை புகழ்ந்து சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே என்று நாம் இந்த பாடல்களை அர்த்தத்தை உணர்ந்து பாட அழைக்கப்படுகிறோம். எங்களோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமாக.
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோமே என்று பாடுவோம். எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. துதி ஆராதனையிலே கடைசி பாடலாக ஆவியானவரை வரவேற்று அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அவரை வரவேற்று நாம் இந்த பாடலை பாட இருக்கிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நம் மத்தியில் ஆண்டவரை இறங்கி வாரும் என்று அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து பாட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறது. ஆம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் விடுதலைக்காக கர்த்தரை நோக்கி அவருடைய பிரசன்னத்திற்காக இந்த பாடலை உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோம். சீனாய் மலையில் இறங்கி வந்த அதே ஆவியானவர்
இப்பொழுது நம் மத்தியிலே, எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும் என்று சொல்லி பாடப்போகிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10வது வசனம் ஆகிய வசனங்களை வாசிப்போம் என்றால் ஆவியின் 9 வரங்களை பற்றி அங்கே எழுதியிருக்கிறது. ஆகவே ஆண்டவரை வரவேற்று பிரசனத்தை உணர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. சீனாய் மலையிலே இறங்கி வந்த அதே ஆவியானவர் இன்று நம்முடைய மத்தியிலும் இறங்கி வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோமே சுவாமி. அப்படியே எல்லோரும் ஜெப நிலையிலே இருப்போம். ஆண்டவர் இந்த துதி ஆராதனையிலே இந்த பாடல்களின் மூலமாக நம்மோடு கூட இறங்கியிருக்கிறார். அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமடைகிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வாதிக்கப்பட்ட நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. திருச்சபையின் குடும்பங்களாய் நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க என் தேவன் தந்த கிருபையின் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அருமையான இந்த ஆராதனை வேலையிலும் பாடகர் குழுவினர்களாக நாங்கள் இணைந்து உம்மை துதித்து ஆராதிக்க என் தேவன் தந்த நல்ல கிருபையின் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தின் அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்தில் ஒப்புடுத்து ஜெபிக்கிற மாட்டவரே. அவர்கள் செய்கிறதான தொழில்கள், வியாபாரங்கள், விவசாய வேலைகள் ஒவ்வொன்றையும் உங்கள் கருத்தில் ஒப்புடுத்து ஜெபிக்கிற மாட்டவரே. நல்ல முன்னேற்றத்தை தாங்க, நல்ல ஆசீர்வாதமான நன்மையினாலே நிரப்பி வழி நடத்துங்கப்பா. திருச்சபைக்காக விசேஷமாக பிரார்த்திக்கிறோம். திருச்சபையின் குருவானருக்காக, அவர்கள் செய்கிற அவர்களுடைய குடும்பங்களுக்காக, அவர்கள் செய்கிறதான ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே.
ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே. திருச்சபையின் ஆண்டவரே, கிளை சபைகளுக்காக விசேஷமாக பிரார்த்திக்கிறோம். அங்கு நடைபெறுகிறதுக்கான ஆண்டவரே ஆலய கட்டுமான பணிகளுக்காகவும் விசேஷமாக நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கட்டுமான பணிகளையும் ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க. தொடர்ந்து இந்த ஆராதனை வேலை உங்கள் கருத்தில் ஒப்பிடிச்சு ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் தொட்டு கெஞ்சு கேட்டுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. இன்றைய துதி ஆராதனையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த ஆராதனை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ளதாய் அமைந்திருக்கும் என்று. மீண்டும் ஒருமுறை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கல்லிடைக்குறிச்சி CSI கிறிஸ்துநாதர் ஆலயம் பாடகர் குழு சார்பாக மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஒன்றுன்னு வாழ்த்துகிறேன். வேத தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி 1 பேதுரு எழுதிய 1ஆம் நிருபம். அதில் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படுகிறீர்கள். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். ஒரு பெரிய சுதந்திரம், ஒரு அழியாமை, நித்திய ஜீவன் எனக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அவருடைய கட்டளையின்படி வாழுகிற எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருந்தாலும் நானும் நீங்களும் சோதிக்கப்பட வேண்டியது, துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று இங்கு சுட்டி காட்டுகிறார். வேத புத்தகத்தில் 3 விதமான சோதனைகளை குறித்து நானும் நீங்களும் தியானம் செய்ய போகிறோம். முதல் சோதனை, ஆண்டவராகிய தேவன் என்னையும் உங்களையும் சோதிக்கிற காரியம். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு மனிதனை, ஒரு தேவ பிள்ளையை சோதிக்கும் போது அந்த தேவ பிள்ளை ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். ஈசாக்கை கொண்டு மோரியா மலையில் ஆண்டவர் பலியிட சொல்லுகிறார். அவன் யாரிடமும் சொல்லாமல் மோரியா மலைக்கு அவன் ஏறினான். பெற்ற ஒரே மகன் நேச குமாரனை கூட அவன் எதனால் பலியிட்டான் என்றால், இந்த பிள்ளை போனாலும் ஆண்டவர் கல்லுகளினால் எனக்கு ஆண்டவர் பிள்ளைகளை தந்துடுவார்னு சொல்லி ஆண்டவர் மேலே அவ்வளவு விசுவாசமாக இருந்தான். ஆமாம், நானும் நீங்களும் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது எல்லா சோதனையும் ஆண்டவர் தருகிறார் என்று நானும் நீங்களும் எண்ணிவிடக்கூடாது. ஆமாம், யாக்கோபு அழகாக அதை சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு, தேவன் ஒரு மனிதனை சோதிப்பாரானால், தேவன் ஒரு பிள்ளையை சோதிப்பாரானால் கண்டிப்பாக தேவனிடத்திலிருந்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு சாட்சி உண்டாகும். 22வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனமும் இப்படி போட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னார். ஆனால் பாருங்கள், இந்த சோதனையை அவன் சகித்து ஆண்டவர் மேலே அவன் விசுவாசமாக இருந்தபடியினால 18வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய சத்துருக்களுடைய வாசஸ்தலங்களையும் நீயும் உன்னுடைய சந்ததியும் சுதந்திரித்துக் கொள்வாய் என்று. தேவன் ஒரு மனிதனை சோதிக்கும் போது நானும் நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். 2வது வேத புத்தகத்தில் ஒரு சோதனை வரப்படுகிறது. ஆமாம், பிசாசினால் தேவ பிள்ளைகள் சோதனைக்கு உட்படுகிறார்கள்.
யோபுவை குறித்து நாம் அனைவருக்கும் தெரியும். சந்நிதியில் நிற்கும்போது, நான் உத்தமமாக நடக்கிற இவன் மேலே நீ கரிசனை வைத்தானோ சொன்னபோது அவர் கேட்குறார், நீ வேணால் சோதிச்சு பார். பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கூட இருந்தவன். ஆனால் ஏசப்பா பேதுருவுக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல, நீ வேணால் சோதிச்சு பார் அப்படின்னு. ஆனால் அந்த யோபு மேலே ஆண்டவர் வச்சுருந்த நம்பிக்கையை பாருங்கள், நீ வேணால் என் பிள்ளையை நீ சோதிச்சு பார் அப்படின்னு சொல்கிறார். இந்த சோதனையில் யோபு எப்படி இருந்தார்? ரொம்ப பொறுமையோடு இருந்தார். தேவன் நம்மை சோதிக்கும் போது நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிசாசு நம்மை சோதிக்கும் போது நானும் நீங்களும் மிகுந்த பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு 5 சொல்லுகிறார், யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, தேவனுடைய முடிவையும் செய்கையும் கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். பொறுமை எப்படி வருகிறது? ரோமர் புஸ்தகத்தில் 5 பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு பொறுமை வரணும்னு சொல்லி ஆண்டவர் சில உபத்திரவங்களை உங்களுக்கு அனுமதிக்கிறார், சில பாடுகளை அனுமதிக்கிறார், சில துன்பங்களை அனுமதிக்கிறார். வாக்குத்தத்தத்தை பெறும்படி எனக்கும் உங்களுக்கும் பொறுமை தேவையாக இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் நானும் நீங்களும் ஓடி ஜெயிக்கும்படி எபிரேயர் ஆக்கியோனுக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், 12வது அதிகாரத்தில் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடே ஓட கடவோம் என்று. தேவன் ஒரு மனிதனை சோதிக்கும் போது அவனுக்குள் விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். பிசாசால் சோதிக்கப்படுவதற்கு தேவன் உத்தரவு கொடுக்கும் போது அவனிடத்தில் பொறுமையை எதிர்பார்க்கிறார். பதட்டப்பட்டு விடாதபடிக்கு, நானும் நீங்களும் தேவனுடைய நாமத்தை தூசித்து விடாதபடிக்கு, தேவன் ஏன் எனக்கு அனுமதித்தார், தேவன் எனக்கு ஏன் இதை செய்தார், தேவன் எனக்கு இதை ஏன் நேரிட பண்ணினார் என்று நாம் பதட்டப்படாமல் பொறுமையோடே நம்முடைய வாழ்க்கையை காட்டுவோமானால் ஆண்டவர் அதில் பிரீதியாக இருப்பார். 3வது ஒரு சோதனை வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், மனிதர்களும் என்னையும் உங்களையும் சோதிக்கப்படுவோம். மனிதர்களால் எனக்கும் உங்களுக்கும் சோதனை வரும். நம்ம பெரிய எலிசா, பெரிய தீர்க்கதரிசி, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த காரியம், ஒரு விக்கிரக ஆவி பிடித்த பெண், ஒரு மாந்திரிக வல்லமை உள்ள ஒரு பெண் ஏசபேல், அவள் எலியாவை சோதித்து பார்க்கிறாள். அப்பொழுது இந்த எலியாவுக்கு பரலோகம் சொன்ன காரியம் என்னவென்றால், ஜெபம் பண்ணி கொண்டிரு. 3 காரியத்தை நானும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். தேவன் என்னையும் உங்களையும் சோதிப்பாரானால் எனக்கும் உங்களுக்கும் சாட்சி விளங்கும். நம்முடைய சத்துருக்களுடைய வாசஸ்தலங்களை சுதந்தரிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் உண்டாகும். நிறைய தேவ பிள்ளைகள் மனிதர்களால் சோதிக்கப்படும் போது, ஏதாவது பெரிய நபர்களை, அதிகாரம் உள்ளவர்களை, யாராவது ஒரு நபர்களை பார்த்தா இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது எதுவுமே சரியாகாது. 100% வெற்றி தராது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. எலியா என்பவன் ஒருவன், ஏசபேல் என்பவள் ஒரு ராஜகுமாரத்தி, ஒரு ராஜாத்தி, ஒரு ராஜாவுடைய மனைவி. அவளிடம் நிறைய படைபலம் இருக்குது, பணபலம் இருக்குது. ஆனால் படபலத்தை விட, பணபலத்தை விட, ஆள் பலத்தை விட ஜெபம் என்கிற ஆயுதம் எந்த பாளையத்துக்குள்ளேயும் அது ஊடுருவி எனக்கும் உங்களுக்கும் வெற்றியை தந்துடும். அதான் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். யோசபாத் ஒரு பெரிய ராஜா, பெரிய ராஜா பாருங்க. அவளுடைய வாழ்க்கையில் யுத்தங்கள் ஏற்படும் போது அவர்கிட்ட எல்லா பலமும் இருந்துச்சு. ஆனால் அவர் எந்த பலத்தையுமே கையில் எடுக்கலை. அவருக்கு ஒன்று தெரியும், நான் அவருடைய முகத்தை நான் நோக்கி பார்த்தா, அவரை நான் நம்பினா, அவரை நான் துதிச்சு பாடுனா, கண்டிப்பாக இந்த யுத்தத்தை ஆண்டவர் எனக்காண்டி செய்து முடிப்பாருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கைக்குள்ள இந்த யோசபாத்து வந்தார். நீங்களும் நானும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக போராடுறாங்களா? பெரிய அதிகாரம் படைத்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக வர்றாங்களா? பெரிய ராஜாக்கள் உங்களுக்கு விரோதமாக வர்றாங்களா? எவர் வந்தாலும் சரி, எல்லாவற்றை விட நானும் நீங்களும் நம்புகிற ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். யோனாவிலும் பெரியவர், சாலோமிலும் பெரியவர், இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். தானியேல் உடைய ஜெபம் ராஜாங்கத்தையே மாற்றியது. நெகேமியாவுடைய ஜெபம் இடிந்து போன அலங்கத்தை எழுப்பினதும் அல்லாமல் எருசலேமின் மகிழ்ச்சியை தூர தேசத்திலே கேட்க வைத்தது. தாவீதுடைய ஜெபம் எந்த அகித்தோப்பல் தனக்கு விரோதமாக எழும்பினானோ அந்த அகித்தோப்பலை தோற்கடித்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, சகோதரனே, சகோதரியே, மற்ற மனிதர்கள் போல நானும் நீங்களும் மற்ற உபாய தந்திரங்களை செய்யாதபடிக்கு தேவனிடத்தில் நானும் நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிப்போமானால், நம்பிக்கையோடு ஜெபிக்க ஆரம்பிப்போமானால், உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிப்போமானால், கண்ணீரோடு அவரை நோக்கி கூப்பிடுவோமானால், வானத்திலிருந்து சாமுவேலுக்கு மாத்திரம் இடி முழக்கங்கள் உண்டாகாது. எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கண்டிப்பாக இடி முழக்கங்களை உண்டாக்குவார். நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அதான் யாக்கோபு புஸ்தகம் 1ஆவது அதிகாரத்தில் யாக்கோபு சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. நம்ம எல்லாருமே சோதனையை சகிப்போம், ஏன்னா சகிச்சு தான் ஆகணும். ஆனால் ஆண்டவர் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றால், சகிக்கிறதை மாத்திரம் எதிர்பார்க்கவில்லை, நானும் நீங்களும் அதில் உத்தமர்கள் என்று நம்ம ஆண்டவர்கிட்ட காட்டணும், மனுஷர்கள்ட்ட காட்டணும், பிசாசுகிட்ட காட்டணும். நம்ம சகிக்க தான் செய்வோம், அப்புறம் சகிக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சகிக்கிறது பெருசு இல்லை. அதில் அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சோதனையை நீ சகிச்சிட்டா நீ பாக்கியவான், ஆனால் நீ என் சமூகத்தில் உத்தமனா நடந்து காட்டிட்டேன்னா உனக்கு ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறேன். பார்த்தீங்களா, ஆபிரகாம் சோதனையை சகிக்கவும் செஞ்சான், ஆண்டவர்கிட்டருந்து ஒரு வார்த்தை சாட்சியை பெறுறான். ஆபிரகாமே, நீ இப்போ ஆண்டவருக்கு பயப்படுறவன் தான் சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆபிரகாமே, உத்தமனா விளங்கி காட்டிட்டான். யோபு சோதனையை சகிச்சான், பொறுமையாக இருந்து ஆண்டவர்கிட்ட சாட்சி வாங்கிட்டான். யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினது போல் நீங்கள் பேசவில்லை என்று சொல்லுகிறார். ஆமாம், சகிக்கிறோம் என்று சொல்லாமல் நானும் நீங்களும் அதில் உத்தமர்களாய் விளங்குவதற்கு ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்போம். 3வது எலியா, அவர் அக்கினியை இறக்கக்கூடியவர் தான், மலையை கொண்டு வரக்கூடியவர் தான். ஆனால் அவ்வளவு பெரிய எலியாவுக்கே ஜெபம் ரொம்ப ரொம்ப உயிர் மூச்சாக இருந்தது. ஜெபிக்காமல், ஜெபம் இல்லாமல், ஆண்டவரை நோக்கி பார்க்காம எனக்கும் உங்களுக்கும் வெற்றி வரலாம், ஆனால் அது நிரந்தரமான வெற்றியாக இருக்காது. ஆனால் அவரை நோக்கி நம்ம பார்ப்போமானால், நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரை நோக்கி கொண்டிருக்குமானால், நிச்சயமாய் மற்றவர்களுக்கு முன்பாக, உலகத்துக்கு முன்பாக, சூழ்நிலைகளுக்கு முன்பாக தேவன் நம்முடைய முகத்தை வாடி போக விடமாட்டார், நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். நானும் நீங்களும் சோதிக்கப்படுவதற்கு முந்தி இருந்ததை விட இந்த சோதனையில் உத்தமர்களாக விளங்கி காட்டிட்டோன்னா கர்த்தர் ரெட்டிப்பாய் என்னையும் உங்களையும் பயன்படுத்துவார். கர்த்தர் ரெட்டிப்பாய் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ரெட்டிப்பாய் என் தலையும் உங்கள் தலையும் கர்த்தர் உயர்த்துவார். தாவீது சொல்லுகிறார், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறாங்க ஆண்டவரே, ஆனால் நீர் என் கேடக ஆண்டவரே, நீர் என் கேடக ஆண்டவரே. பிசாசினால் சோதிக்கப்படுறீங்களா? பிசாசினால் பாதிக்கப்படுறீங்களா?
பொறுமையை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பொறுமையா இருக்கிறதுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய தொடக்கம் எப்படி இருந்தாலும் உங்களுடைய முடிவை இயேசு கிறிஸ்து சம்பூரணமாய் மாற்றி காட்டுவார். தேவனால சோதிக்கப்படுறீங்களா? கொஞ்சம் கூட விசுவாசத்தில் தளர்ந்து போகாதீங்க. விசுவாசத்தில் இறங்கி விடாதீங்க. விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. நானும் நீங்களும் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானது போல நாங்களும் நீங்களும் வல்லவனாய் மாறுவோம். ஆண்டவர் எதையும் எனக்கும் உங்களுக்கும் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மனிதர்களால், பிசாசினுடைய சூழ்நிலைகளால் சோதிக்கப்படுறீங்களா? எந்த மனிதர்கிட்டையும் போகாதீங்க. எந்த காரியங்கள்ட்டையும் சொல்லாதீங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. ஆண்டவரை நோக்கி அழ ஆரம்பிங்க. ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வடிக்க ஆரம்பிங்க. யாக்கோபுக்கு கர்த்தர் வானங்களை திறந்தது போல எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் வானங்களை திறப்பார். கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிரீடத்தை பெறுவான் என்ற வார்த்தையை தியானம் பண்ணினோம். எல்லாரும் கண்களை மூடி சற்று நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். சற்று நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, 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 உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, சோதனையை நாங்கள் சகிக்கணும். ஆண்டவரே, சோதனையில் நாங்கள் உத்தமர்களாய் மாறணும். ஆண்டவரே ஏசப்பா, ஆபிரகாமை போல ஆண்டவரே உம்மால் சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே, விசுவாசத்தை விட்டு விலகி விடாதபடிக்கு ஆபிரகாமை போல ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் இருந்த ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் சாட்சியை பெற்றுக்கொள்ள எங்களுடைய சத்துருக்களுடைய வாசஸ்தலங்களை நாங்கள் சுதந்தரிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏகோவா ஈராய் வெளிப்படுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருந்து உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி நீ எனக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 13 கிறிஸ்துவ கீர்த்தனை 5 பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். கீதம் 13 கிறிஸ்துவ கீர்த்தனை 5 பாடுவோம். सर्वलोकाधिपा नमस्कारं, सर्वसिरुष्टिधरे नमस्कारं, கரைக்கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா என்று பாடி அவர் நாமத்துக்கே துதி நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்திரம் நித்ய திரியேகா நமஸ்காரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா என்று பாடி அவர் நாமத்துக்கே துதி நமஸ்காரம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமது பிள்ளைகள் வாழ்க்கையிலே வருகின்ற சோதனைகள் எல்லாவற்றிலும் நீர் எங்கள் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம்.
தனிப்பட்ட வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனையோ வகையான சோதனைகளை ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை சுவாமி. ஆகிலும் அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை, அதற்கான பலனை எங்களுக்கு தருகிற தேவன் நீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற முது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முது பிள்ளைகள் கடந்து செல்கிற ஆண்டவர் கடினமான சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கூட சுவாமி, அவை எல்லாவற்றிலிருந்தும் முது பிள்ளைகளை விடுதலை ஆக்கி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ கடந்து அதை தனக்கு நீரூற்றாக்கி கொண்டார்கள் சொல்லப்பட்ட அந்த அனுபவங்களை முது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பத்திலே அற்புதங்களுக்காக, ஆண்டவருடைய அதிசயமான செயல்பாடுகளுக்காக எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய கரம் வல்லமையாய் கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தந்த கற்பத்தின் கனிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். என் பிள்ளைகள், உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் சொன்னீங்களே சுவாமி. சந்ததியை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பலுகவும் பெருகவும் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன தேவைகளுக்காக பிள்ளைகளை குறித்த காரியத்தை நிமித்தமாய் வேதனைப்பட்டு கண்ணீரோடு கூட இருக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் எங்களை ஆண்டவர் துடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய குழந்தைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லையே என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகள் உண்டப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இரவெல்லாம் ஆண்டவரே தன்னுடைய படுக்கையை கண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கிற அறிந்திருக்கிறீங்க. முது பிள்ளைகளுக்கு தயவாக இறங்கி சுவாமி, பிள்ளைகளை குறித்ததான எல்லா பாரங்களையும் அகற்றி போடுவீராக. எல்லாம் பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவரே திரளாய் கொடுப்பீராக சுவாமி. ஆண்டவரே, சாலமோன் விடுவிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே ஒன்றும் அவனுக்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்க அளவிற்கு அவனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தது போலையா, என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்தில் உயர்ந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகள் வரணும். அதற்கு எங்கள் ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேலைக்கை பிரயாசப்படுகிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வெகு காலங்களாக ஒரு நல்ல வேலைக்கை பிரயாசப்படுகிற பிள்ளைகளுடைய அது கண்ணீரை நீங்கள் துடைத்து அவருடைய பிரயாசங்களை பார்த்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளில் பணி செய்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ வகையான ஸ்ட்ரெஸ் உடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் உண்டு சுவாமி. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. அவருடைய பிரயாசங்கள் ஒரு ஆசீர்வாதம், ஒரு மகிழ்ச்சி, சமாதானத்தை எங்கள் ஆண்டவர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் அன்பு பிள்ளைகள் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அதே போல் திருமணத்தில் காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்படும், விரும்புகிறது வரும்பொழுதோ சிவிழ்ச்சியம் போல் இருக்கும் என்று சொன்னீரே சுவாமி. ஆண்டவரே, எங்கள் அன்பு பிள்ளைகள், ஆண்டவரே பெற்றோர்கள் சுவாமி, என் மகனுக்கு என் மகளுக்கு திருமண வயது அதிகமாகிக் கொண்டே செல்லுகிறதை, இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்று சொல்லி வேதனையோடு புலம்புகிற பிள்ளைகளை காகும்படி சமூகத்தில் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தால் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஈசாக்குக்கு ஏற்ற ஒரு துணையை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்களேப்பா, அதே போல நீங்களே கொண்டு வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல் குழந்தை செல்வங்களுக்காய் பல வருடங்களை காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்ப்பத்தின் கனி உம்மால் கிடைக்கிற ஒரு சுதந்திரம் அல்லவா, நீங்கள் தருகிற ஒரு ஆசீர்வாதம் அல்லவா சுவாமி. தயவாய் உமது பிள்ளைகளுக்கு இறங்கி இந்த கர்ப்பத்தின் கனியை நீங்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகிட்டு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மருத்துவ ரீதியாக அது குறைபாடுகள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி அப்பா, நீங்கள் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. ஆண்டவரே, உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவருடைய கண்ணீரை பார்த்து அவருடைய ஏக்கங்களை பார்த்து அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா.
நன்றி செலுத்துகிறோம். பேறுகால நிலைமையிருக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்ப்பத்திற்கனி பூரணப்படுத்தி ஏற்ற வேளையில் சுக பிரசவத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நீங்க கொடுத்த அன்பு மகனுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அன்புக்குரிய சகோதரர் விபிஜே ஜெஸ்வின் அவர்களுக்காக, நீங்க கொடுத்த அருமையான துணைவியார் திருமதி டெய்சி ஜெஸ்வின் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை காணும்படியாக கிருபை செய்திருக்க தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. அவருடைய குடும்ப வாழ்விலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாகி தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர், உன் பிள்ளைகளும் பந்திய சுற்றிலும் ஒலிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் சொன்ன வார்த்தையின்படி அவர்களுடைய குடும்ப வாழ்வின் ஆசீர்வாதத்துடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாய் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்பு மகன் லெவின் ஜாஷுவாக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, கடந்த வாரத்தோட பிறந்த நாளை காணும்படி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வருஷத்தின் நன்மையினால் முடி சுருட்டுகிற ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு பிள்ளைக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டை காணப்பட கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே போல அன்பு மகன் ஜெபின் எபனேசருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அன்பு மகனையுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ பிரசன்னம் இந்த குடும்பத்தை மூடிக்கொள்வதாக. அதே போல் ஆண்டவரே, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க அருமையான மகளுடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்பு சகோதரி ஆனி ரேச்சலுக்காக நீங்க கொடுத்த அருமையான அவருடைய கணவர் திரு சாந்தகுமார் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூர இடத்துக்கு தேவனை இருக்கிறபடி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தூர தேசத்திற்கு அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்க கொடுத்த அருமையான மகன் ரேட்லி ஐசக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பு மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. தேவகரம் பிள்ளையோடு கூட எப்பொழுது இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்படி மாறாத பிரசன்னம் அந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதுக்கு அதிகமாய் கிரீச்சல் வளவின்படியும் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவீராக. இன்னும் பல வகையில் இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆதரவு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது உங்கள் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 38 பாமாலை 25 பாடுவோம். கத்தாவே இப்போம் உம்மை தொழுதோம். கீதம் 38 பாமாலை 25 பாடுவோம். Lamb.
பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் இல்லாமல் நிறைவாக நீ ஆசீர்வதித்த அன்பு தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய மாறாத பிரசன்னம் உமது பிள்ளைகளோடு கூட இருந்தவர்களை ஆண்டு வழிநடத்திட வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். ஆமென்.